கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 16:1. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் எதிர்காலம் எல்லாவற்றும் ஒப்புக் கொடுக்குறப்பா. நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன். எனக்கு வேறு யார் மேலே நம்பிக்கை இல்லைப்பா. உங்கள் பேரில் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இங்கே எனக்கு ஒரு அதிசயம் செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி உன் பேரில் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட இந்த வசனத்தை உரிமை பாராட்டி ஜெபம் நீங்கள் சொல்லணும். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படணும் இல்லையா? நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே திரும்ப வர்றது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? ஏன்னா அநேகருக்கு நிறைய பிரச்சனைகள் உபத்திரவும், இன்றைக்கி எவ்வளோ போராட்டங்கள், ஆபத்துகள், விபத்துக்கள்லாம் இருக்கும் பொழுது இன்றைக்கி தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாத்து வைத்திருக்கிறார் இல்லையா? அதற்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? தேவனே என்னை காப்பாற்றும் அப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து உங்களை அர்ப்பணித்து டெய்லி ஜெபிக்கணும். உண்மையை நம்பி இருக்கிற ஆண்டவர், உன் பேரில் நான் விசுவாசமாக இருக்கிறபடினால எதுவும் என்னை தொடாத ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் உங்களை முற்றிலுமாக அர்ப்பணிங்க. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஏனென்றால் நீங்கள் அவரையே நம்பி இருங்க. அவர் உங்களை பாதுகாத்து எல்லா தேவையும் சந்தித்து உங்களை நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.